ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 1. ஸ்ரீ நாரத உவாச்ச அத தைத்ய சுதா சர்வே ஸ்ருத்வா தத் அனுவர்ணிதம் ஜக்ருஹுர் நிரவத்யத்வான் நைவ குரு அனுசிக்ஷிதம். ஒன் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ நாரத உவாச்ச. ஸ்ரீ நாரத முனிவர் கூறினார். அத பிறகு தைத்திய சுதா அசுரகுமாரர்கள் சர்வே எல்லோரும் ஸ்ருத்வா கேட்டு தத் அவரால் பிரகலாதரால் அனுவர்ணித்தம் பக்தி வாழ்வின் நெறிமுறைகளை ஜக்ருஹு ஏற்றுக்கொண்டனர். நிரவத்யத்வாத் அந்த உபதேசங்களின் மேலான உபயோகத்தினால் ந இல்லை ஏவ நிச்சயமாக குரு அனுசிக்ஷிதம் அவர்களது ஆசிரியர்களால் கற்பிக்கப்பட்டவை. டிரான்ஸ்லேஷன். நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார். அசுரகுமாரர்கள் அனைவரும் பிரகலாதரின் திவ்யமான உபதேசங்களை சிரமேற்கொண்டு அவர்களுடைய ஆசிரியர்களான சண்டன் மற்றும் அமர்கனின் பௌதீக போதனைகளை நிராகரித்தனர். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இதுதான் பிரகலாதரை போன்ற ஒரு தூய பக்தருடைய பிரச்சாரத்தின் விளைவாகும். ஒரு பக்தன் கிருஷ்ண உணர்வில் தகுதியுடையவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் உறுதியுள்ளவனாகவும் இருந்து பிரகலாதரை போல உண்மையான ஒரு ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றினால் அவனுடைய பிரச்சாரம் நல்ல பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இதை ஸ்ரீமத் பாகவதம் 3.25.25 பின்வருமாறு கூறுகிறது. சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்விதோ பவந்தே ஹிருத்கர்ண ரசாயன கதா. தூய பக்தரால் அளிக்கப்படும் உபதேசங்களை புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சி செய்வானாயின் அந்த உபதேசங்கள் செவிக்கு இனிமையாகவும் இதயத்திற்கு இதமாகவும் இருக்கும். இவ்வாறாக ஒருவன் கிருஷ்ண உணர்வை ஏற்று அதை தன் வாழ்வில் கடைப்பிடிப்பானாயின் அவன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்வதில் நிச்சயம் வெற்றி அடைவான். பிரகலாதரின் கருணையால் அவரது பள்ளி தோழர்களான அசுரகுமாரர்கள் அனைவரும் வைஷ்ணவர்களாக மாறினார்கள். அவர்களுடைய பெயரளவே ஆன ஆசிரியர்களான சண்டனும் அமர்கனும் போதித்த புலன் இன்பத்தை அடிப்படையாக கொண்ட அரசதந்திரம், அரசியல், பொருளாதார முன்னேற்றம் போன்ற பாடங்களை கேட்பதில் அவர்களுக்கு விருப்பமில்லை. பதம் 2. அதாச்சாரிய சுதஸ்தேஷாம் புத்திம் ஏகாந்த சம்ஸ்திதாம் ஆலக்ஷ்ய பீதஸ்த்வரிதோ ராஜ்ஞா ஆவேதயத் யதா. வட் பை வட் மீனிங். அத பிறகு ஆச்சாரிய சுதா சுக்ராச்சாரியாரின் மகன் தேஷாம் அவர்களின் அசுரகுமாரர்களின் புத்தியை ஏகாந்த சம்ஸ்திதாம் பக்தி தொண்டாகிய ஒரே விஷயத்தில் ஸ்தாபித்தனர். ஆலக்ஷ்ய உணர்ந்து அல்லது அனுபவபூர்வமாக கண்டு, பீத அச்சமடைந்து, துவாரித விரைவாக, ராஜ்னே அரசனிடம், ஆவேதயத் தெரிவித்தனர். யதா முறைப்படி. டிரான்ஸ்லேஷன். அசுரகுமாரர்களான எல்லா மாணவர்களும் பிரகலாதரின் சகவாசத்தினால் கிருஷ்ண உணர்வில் முன்னேறி வருவதைக் கண்ட சுக்ராச்சாரியாரின் மகன்களான சண்டனும் அமர்கனும் அச்சமடைந்து அசுரராஜனிடம் சென்று நிலைமையை உள்ளபடி தெரிவித்தார்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பிரகலாதரின் பிரச்சாரத்தின் விளைவால் அந்த அசுரகுமாரர்கள் மனித வாழ்வின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ண உணர்வே என்ற முடிவில் நிலை பெற்றவர்களாயினர் என்பதையே புத்திம் ஏகாந்த சம்ஸ்திதாம் என்ற சொற்கள் இங்கே சுட்டிக்காட்டுகின்றன. உண்மை என்னவென்றால் ஒரு தூய பக்தருடன் சகவாசம் கொண்டு அவருடைய உபதேசங்களை பின்பற்றுபவன் கிருஷ்ண உணர்வில் உறுதி கொண்டவன் ஆகிறான். அவன் பௌதீக உணர்வினால் அலைக்கழிக்கப்படுவதில்லை.
ஆசிரியர்கள் குறிப்பாக இந்த மாற்றத்தை தங்கள் மாணவர்களிடம் கண்டு அச்சமடைந்தனர். ஏனெனில் எல்லா மாணவர்களும் படிப்படியாக கிருஷ்ண உணர்வு உள்ளவர்களாக மாறிக்கொண்டு இருந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 1-2 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜாய்.